Blinkit, Zepto, Instamart இது எல்லாத்துலயும் இருந்த 10 மினிட் டெலிவரியை தூக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? டேட்டா சொல்லுது இது கஸ்டமருக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு. வாங்க என்பிஎஸ் அண்ட் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல 10 மினிட் டெலிவரிக்கே இவ்வளோ ஹைப். குவிக் காமர்ஸ் ஆப்ஸ் எஸ்பெஷலி ஜெப்டோ என்ன நினச்சாங்கன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு லாயலாக யூசர்ஸ் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. இதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய டார்க் ஸ்டோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க. ரைடர்ஸ் டைமுக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும், இல்லைன்னா அந்த பிஸ்னஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அவங்க ரைடர்ஸ் கிட்ட. என்ன மார்க்கெட்டிங் பண்ணாங்க? நாங்கள் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த ப்ராமிஸ் டிஸப்பியர் ஆச்சு? நம்ம ரைடர்ஸ் வண்டி ஓட்டுறத கவர்மெண்ட் பார்த்தாங்க, லேபர் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்தது. இந்த 10 நிமிஷத்தினால அன்ரியல் ப்ரெஷர் இருக்கு, ஆளுங்களுக்கு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறாங்க அண்ட் அவங்க நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு, இனிமேல் நீங்கள் 10 நிமிஷத்தில் டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவே கூடாது, 10 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபர் ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே என்பிஎஸ் ஆங்கிள் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்பிஎஸ்னா என்ன? நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது எங்கள் ஆப்பை நீங்கள் மிச்சம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சர்வே கேட்பாங்கல்ல, அதுதான். ஃபின்ஷாட்ஸோட ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, 10 மினிட் டெலிவரி இருந்தாலுமே என்பிஎஸ் பெருசாக ஜம்ப் ஆகலை. கஸ்டமர்ஸ் எதை கேர் பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் கரெக்டாக வந்து சேர்ந்துச்சா, ஸ்டாக் இல்லை அப்படின்னு கால் எதுவும் வராமல் இருக்கா, நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே என் கைக்கு வருதா, அண்ட் ஆப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்பிஎஸ் ஸ்கோர் சொல்லுது. 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 20 நிமிஷம் ஆனாலும் சரி, அதில் பெருசாக என்பிஎஸ் ஸ்கோர் மாறல. கம்பெனிஸ் என்ன நினைச்சாங்க? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுறோமோ அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் டேட்டா என்ன சொல்லுது? கஸ்டமர்ஸ்க்கு ரிலையபிலிட்டி தான் தேவை அப்படின்னு சொல்லுது. இப்போ இதனால நான் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஸ்லோ ஆயிருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை. ஜென்ரலாகவே டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா 15 to 25 மினிட்ஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு முன்னாடியே. ஆனால் முன்னாடி மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் இஷ்டத்துக்கு இருந்துச்சு, டிரைவர்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக சொல்லி எல்லா கம்பெனிஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரூல்னால ஃபேக் ப்ராமிஸ் இல்லை, ப்ரெஷரைஸ் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் இல்லை. இதனால உங்களுக்கு இன்னும் பெட்டர் செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், பெட்டர் அவைலபிலிட்டி கிடைக்கும், சேஃபர் டெலிவரிஸ் கிடைக்கும், இன்னும் பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதோட பாட்டம் லைன் என்ன? 10 மினிட் டெலிவரி அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஃப்ளெக்ஸ் தானே தவிர இதனால குவாலிட்டிக்கு பெருசாக எந்த அஃபெக்டும் ஆகலை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லையா, இல்லை நம்மளுக்கு சாப்பாடும் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றவங்க அவங்களோட உயிரை பணையம் வச்சு எடுத்துகிட்டு வரதான் உங்களுக்கு முக்கியம் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.